ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரையில் உள்ள ராமர் பாதத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ட்ரன்ஸில் ராமர் பாதன்ற நேம் போர்டில் நம்மளை வரவே இருக்குது. அதுக்கப்புறம் 150 படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டில் எண்டில் தான் ராமர் பாதம் இருக்குது. இந்த படிக்கட்டில் நம்ம நடந்து போகிறப்ப லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அடர்ந்த ஃபாரஸ்ட் பகுதி இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகளை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் குரங்குகளுக்கு ஃபுட் எதுவும் கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னு நம்ம விசாரிக்கக்குள்ள பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு கொடுக்கறதுனால இந்த குரங்குகள் வந்து மெயின் ரோட்டு பகுதிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகுது. ஸோ அதனால் ஃபுட்டு அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே ஃபுட்டு வாங்காமல் ராமர் பாதத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு பாருங்கள், அது ஒரு மணிமண்டபம் இருக்குது. அந்த மணிமண்டபத்துக்கு கீழே தான் நம்மளுடைய ராமர் பாதம் இருக்குது. இங்கே எப்படி ராமர் பாதம் வந்தது, நமக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கும். இதுக்கெல்லாம் பதில்கள் வந்து வரலாற்று பதிவு ஒரு உண்மைத்தன்மை தான். இங்கே நம்ம வரலாற்று பதிவில் ராவணன் வந்து சீதையை கடத்தி இலங்கையில் கொண்டு வச்சுருந்தார். அப்போது ராவணன் சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பகுதி பார்த்திங்கன்னா கோடியக்கரையில் உள்ள இந்த பகுதி. இங்கே நின்று தான் வந்து இலங்கையை நோக்கி பார்த்தாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ராமர் பகுதியை வந்து நம்ம தொட்டு வணங்குறோம். பாருங்கள், ராமர் பகுதி தொட்டு வணங்குறோம். அது மட்டும் இல்லாமல் ராமரோட பாதம் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன சைஸில் அழகாகவும் இருக்குது. இது வந்து இந்த நம்ம சைஸை கம்பேர் பண்ணக்குள்ள என்னோட கை அளவை பார்த்தீங்கன்னா என்னோடய கை அளவும் அவருடைய ராமருடைய பாதமும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக தான் இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ குட்டியாக நீளமாகவும் அகலமும் கொஞ்சம் குட்டியாகவும் தான் இருக்குது. அப்போ ராமரோட பாதம் எவ்வளோ அழகாகவும் குட்டியாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்மளே கற்பனை பண்ண முடியுது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ராமர் வந்து இலங்கையை நோக்கி பார்த்தாரு. இங்கேருந்து வந்து கோடியக்கரை 60 கிலோமீட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கோடியக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்புற பகுதியை நோக்கி இலங்கையை நோக்கி செல்றதுனால ராமர் இந்த பகுதியிலேருந்து போகாமல் சூஸ் பண்ணாமல் விட்டு ராமேஸ்வரத்தை பகுதியை வந்து சூஸ் பண்ணாருன்னு ஐதீகம் சொல்லுது. இதை மணிமண்டபத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிகள் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நம்ம பார்த்தா கூட ஒரு வியூ பாயிண்ட் கூட இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் லாக்கில் இருந்தனால நம்ம அங்கே நின்று நம்ம பார்க்கல. பாருங்கள், நான் சுற்றி பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த காடுகள் இருக்குது பாருங்கள். அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம கடற்கரையை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ராமர் பாதத்தை தரிசிச்சுட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய லெஃப்ட் சைடில் பார்த்து தான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட் லாக்கில் இருந்தனால நம்ம வந்து அங்கே போகல. எவ்வளோ காடுகள் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இறங்கக்குள்ளே வந்து நிறைய குரங்குகள் வந்து கிராஸ் ஆகி இருந்தது. அது வீடியோவில் சரியாக தெரியல. இப்போ இறங்கக்குள்ள எண்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குரங்கு 2 குரங்குமே வந்து இருக்கும் பாருங்கள். ஆனால் வந்து நிறைய பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இனிமேல் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டெப்புலாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரித்து பெயின்லாம் அடித்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடம் சூப்பராகவும் இருக்கும். மக்கள்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கோடியக்கரை காடுகள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நிறைய மங்கீஸ் இருக்குது. மங்கீஸ் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தாவிட்டு இருக்குது. ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே, நன்றி.